ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு சூப்பர் குட் காமெடி மூவியை ரிலீஸ் ஆன அபி, கிஷோர், வைஷாலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு எம் கிரிராஜ் டைரக்ஷன்ல வெளியான பாண்டியாட்டம் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படம் வந்து இப்போ வந்து ஓடிடில தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்றேன், பிடிச்சிருந்தா நீங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரவுடியோட தங்கச்சி. இவர் வந்து அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிற ஒரு பையன். இவர் வந்து ஒரு போட்டோ ஷாப் வச்சிருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு லவ் பண்றதா சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்றதா சொல்றாங்க. அண்ணங்கிட்ட இருந்து தப்பிச்சாரா அவர். அப்புறம் இவருக்கு வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம் டான்ஸ் ஆடுற பொண்ணு. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோட இவங்கதான் எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரவுடியும் அந்த பொண்ணும் அக்கா தானே, அதாவது நம்ம மாப்பிள்ளையோட அக்கா தானே லவ் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த காமெடி தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காமெடிக்காக எடுக்கப்பட்ட படம். அப்படிதான் இந்த படத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓரளவுக்காவது நம்மளுக்கு உட்காந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஹீரோயினோட அண்ணனா வர நம்ம கிஷோரனுடைய கேரக்டர் தான். அவர் வந்து உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் படங்களை நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு. அவரு வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறது உண்மையிலேயே இந்த படத்துக்கு கொஞ்சம் பலம் சேர்த்திருக்குதான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது, காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்லோவா நகர்றதுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமா போயிடுச்சு. காமெடிகள் அப்பப்போ வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா கொடுத்துக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ல வர்ற காமெடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. ரெண்டாவது, அவங்க அப்பாவுடைய, அதாவது ஹீரோவோட அப்பா வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு, செக்ஷுவல் டாக்டர். அவர்கிட்ட வந்து பண்ற காமெடி எல்லாம் உண்மையிலே வேற லெவல் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ் கொண்டு போய் ஒரு வித்தியாசமான முடிவா கொடுத்து அந்த கருத்தெல்லாம் நிறைய சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா பாராட்டத்தக்க விஷயமா இருக்கு. இந்த படத்தை வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா, எனக்கு இந்த மாதிரி ஒரு காமெடி மூவி, டப்பிங் மூவி எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு டைம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா ஜாலியா தான் இருக்கும். தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து ஒரு 40 to 45 மார்க்குக்குள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கிஷோர் நடிச்சிருக்கனால காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேங்க்யூ.